நீ எப்படி என்னை பிச்சைக்காரன்னு சொல்லலான்னு இவரோட வீட்டுக்கு சூட்கேஸ் நிறைய பணமா அள்ளிட்டு வந்து இங்க பாடுற விளக்கறன்னு காமிக்கிறாரு. கூடவே இவரோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பாக்குற லாயரையும் கூட்டிட்டு வந்து இன்ன வரைக்கும் தன்னோட மனைவி மகனுக்கு தெரியாத சொத்தை கூட இந்த சபையில எடுத்து விடுறாரு. அடுத்து இவரோட சொத்து கணக்கை பார்த்து பொண்ணு வீட்டுக்காரங்க மிரண்டு போயிடுறாங்க. கூடவே இவருக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதுன்னு கேவலப்படுத்தி இருப்பாரு. இவர் வாத்தியாரா இருந்ததால ஃபுல்லுவன்ட்டா இங்கிலீஷ் பேசி மேனேஜ் பண்ணிடுவாரு. இப்படியே ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சு அவங்க வேலையை பாக்குறாங்க. அப்புறம் நம்ம பணக்கார மாமா மட்டும் ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல உங்க குடும்பம் வந்ததால எனக்கு ரொம்பவே ஸ்டேட்டஸ் குறைஞ்சிருச்சு. ஸோ உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து என் காலில் விழுக வையே, என் பொண்ணை உனக்கு தரேன்னு டிமாண்ட் வைக்கிறாரு. அடுத்து நம்ம குதிரை முட்டைய இவரோட காலில் விழுக வைக்கணும்னு அவங்க கிராமத்துக்கே போயிடுறாங்க. இந்த பணக்காரன் நினைச்ச மாதிரியே நம்ம குதிரை முட்டையும் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுறாரு. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேத்துக்கும் அழகா கல்யாணம் ஆகி இவங்க எல்லாருமே ஃபாரினுக்கு போறாங்க. அப்புறம் தான் இவருக்கு புரிய வருது, இவர் இவ்வளவு பெரிய பணக்காரர் ஆனதுக்கு இந்த குதிரை முட்டை தான் காரணம்னு. எப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பணக்காரரு ட்ரெயின்ல வித்தவுட்ல போயிட்டு இருப்பாரு. அன்னைக்கு இவர் மட்டும் தன்னோட டிக்கெட்டை இவருக்கு கொடுக்காம இருந்தா இந்நேரம் அவர் பணக்காரரே ஆயிருக்கவே முடியாது. நெக்ஸ்ட் இவரோட ஈகோலாம் தவிர்த்துட்டு இவரோட காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டுறாரு. மக்களே வாழ்க்கையை எப்படி சுத்தி யார் காலில் விழு வைக்கும்னு தெரியாது. அதனால ஒருத்தர் செஞ்ச நன்றியை மட்டும் எப்பவுமே மறக்க கூடாது.